ஹரி ஓம் சுவாமி சரணம் ஐயப்பா. இன்னைக்கு நம்ம ஐயப்பனோட இதிகாசங்கள்லேயே ஒரு குறிப்பிட்ட ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க நண்பர்களே. என்ன அந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயப்பனுக்கும் கல்யாணம் ஆகிருக்குங்க. ஆனால் யாரோட அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக மஞ்சமாதாவோட கிடையாது. அவருக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணோட தான் கல்யாணம் ஆயிருக்கு. அவருக்கு ஒரு மகனும் இருக்காங்க. சரிங்க. ஏற்கனவே ஐயப்பன் நம்ம பாண்டிய குல வம்சத்தில் சேர்ந்த பந்தல ராஜா இருக்காங்களா, அவங்களாம் பாண்டிய குல வம்சாவளியில் வந்தவங்க தான். அவங்களுக்கு மகனாக தான் அவர் இருக்காரு அங்கே ஏற்கனவே. அப்படி இருந்தும் அவர் பாண்டிய குல வம்சத்தில் இருக்க ஒரு பெண்ணைத்தான் கல்யாணமும் பண்ணியிருக்காரு. அதாவது பாண்டிய குலம்னா மதுரையிலேருந்து ஒரு பெண்ணைத்தான் அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு மார்கழி மாதத்தில் வருஷம் மார்கழி மாதத்தில் அவங்களுக்கு திருமண நாள் வரும். அந்த திருமண நாள் வரும்போது மதுரையிலேருந்து அவருக்கு சீர்வரிசை இன்னும் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க இப்போ நம்ம நிறையா விஷயத்துக்குள்ளே போகலாம். பொதுவாக நீங்கள் எத்தனை பேர் கவனித்து இருப்பீங்கன்னு எனக்குன்னு தெரியலை. எப்படி அறுபடை வீடுகளான முருகனும் சரி, அதே அறுபடை வீடுகளான ஐயப்பனும் சரி, 2 பேருக்கும் ஏறக்குறை ஒரே மாதிரி தான். அந்த சூரசம்ஹாரம் பண்ணும்போது தான் திருச்செந்தூரில் அவர் எப்படி சூரசம்ஹாரம் பண்ணிட்டு தான் வள்ளி தெய்வானை கல்யாணம் பண்ணுற மாதிரியும், இங்கே அதாவது 2 மனைவிகளோட அங்கே திருச்செந்தூரில் இருக்கிற மாதிரியும், இதே மாதிரி தான் இங்கேயும் ஐயப்பன் சூரசம்ஹாரம் பண்ணி தான் தன்னோட அம்மாவுக்காக பால் எடுத்து கொண்டு கொடுக்குறாரு. அதே மாதிரி தான் அவருக்கு இன்னொரு இதிகாசங்களில் வரும்போது அவருக்கு கல்யாணமும் ஆகிற மாதிரியான ஒரு தொடர்ச்சியான ஒரு கதை வருது. அந்த கல்யாணம் 2 கல்யாணமான மாதிரி இருக்குது பார்த்தீங்களா கோயில், அது எங்கே இருக்குன்னா நம்ம ஆரியங்காவில் தான் இருக்குது. பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, முருகன் உட்காந்துருக்க திசை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் உட்காந்து பார்க்குற திசை மேற்காக இருக்கும். அதாவது தமிழ்நாட்டிலேருந்து அவர் கேரளா பார்க்குற மாதிரி தான் இருக்கும். உடனே எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் கேரளா பார்க்குறதுனால அவர் எங்களுக்கான கடவுள் அப்படின்னு சொல்லி கேரளாக்காரங்களாம் நிறைய பேர் சண்டைக்கு வருவாங்க. இப்போ அவங்க தமிழ்நாட்டுக்காரங்களுக்காக ஒன்று சொல்லவா, ஐயப்பன் ஐயப்பன் கோயிலில் அவர் உட்காந்துருந்து பார்க்குற திசை தமிழ்நாடு. அப்போ தமிழ்நாட்டு கடவுளாக ஐயப்பனை நம்ம எடுத்துக்கலாமா? கேரளாக்காரங்க நீங்களே சொல்லுங்கள், சரிங்களா? அவர் உட்காந்து பார்க்குற தசை. இதை நான் கண்கூடராக இந்த வட்டம் நான் ஆராய்ச்சி பண்ணது. ஆராய்ச்சியில் சிம்பிளான கான்செப்ட் தான். நான் 18ஆம் படிக்கு முன்னாடி நிற்கும் போது திடீர்னு ஒரு யோசனை டக்குன்னு என்ன ஆச்சு, சூரியன் எங்கே நிற்கிது, அதாவது சூரியன் எந்த பக்கம் உதிக்குதுன்னு பார்க்கணும்னு சொல்லி பார்க்குறேன். எனக்கு பின்னாடி சூரியன் இருக்குது. கரெக்டாக காலையில் 8:30 மணிக்கு. நான் வேறு எந்த டைம் பார்க்கல, காலைல 8:30 மணிக்கு நான் பார்க்குறேன். எனக்கு பின்னாடி சூரியன் நிற்கிது. நான் எனக்கு முன்னாடி 18ஆம் படி, சரிங்களா? அப்போ 18ஆம் படி ஏறினோன்னே இங்கே இது இருக்குது, கொடிமரம் இருக்குது. கொடிமரத்துக்கு ஆப்போசிட்டில் தான் அவர் உட்காந்துருப்பார், சரிங்களா? அப்போ கொடிமரத்துக்கு பின்னாடி தான் அவர் உட்காந்துருக்காருன்னா, கொடிமரத்தை பார்த்த மாதிரி தான் அவர் உட்காந்துருப்பார். ஐயப்பன் கொடிமரத்தை பார்த்த மாதிரி உட்காந்துருக்காரு. அவர் பார்க்குற திசை தமிழ்நாடு. அப்போ தமிழ்நாடு கடவுளை நம்ம எடுத்துக்கலாமா? இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஐயப்பனுக்கு 2 மனைவிகள் இருக்காங்க. ஒரு மனைவியின் பேர் புஷ்பகலா, இன்னொரு மனைவியின் பேர் பூரணி. புஷ்பகலா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க சௌராஷ்டிரா குலத்தை சேர்ந்தவங்க, அவங்க மதுரையை சேர்ந்தவங்க தான். வியாபாரத்துக்காக போகும்போது அப்படியே ஐயப்பன் அந்த காலத்தில் சரிங்களா, வியாபாரத்துக்காக போகும்போது ஐயப்பன் மேலக்குள்ள பற்றுன்னு சொல்லலாம், இல்லை அவங்களோட காதல்னு சொல்லலாம். அப்படி வரும்போது ஐயப்பன் அவங்க மேலே ஒரு காதல் வயப்பட்டு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு மகனும் இருக்காங்க. சத்யான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மகனும் இருக்காங்க. மகன் பேர் எனக்கு சரியாக உச்சரிக்க தெரியலை, மன்னிச்சுக்கோங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு மகனும் இருக்காங்க, சரிங்களா? இன்னும் மார்கழி மாதம், ஒவ்வொரு வருஷம் மார்கழி மாதத்தில் ஐயப்பனுக்கு எப்படி கார்த்திகை மாதமும் சரி, கார்த்திகை மார்கழி இந்த 2 மாதம் மாலை போட்டு நம்ம சபரிமலை இருக்க சாஸ்தாவை அவர் பிரம்மச்சரியாக இருக்கார் பார்த்தீங்களா? அதே மாதம் தான், அதே மார்கழி மாதத்தில் அரியங்காவில் அவருக்கு திருமண நாளும் கொண்டாடப்படுது, சரிங்களா? அவருக்கு வருஷம் இங்கே மதுரையில் இருந்து சௌராஷ்டிராக்காரங்க அவங்க எல்லாம் சேர்ந்து அவருக்கு சீர்வரிசை கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க. இதை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் இது மாதிரி பலதரப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்களை தேடுறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன் மக்களே. நன்றி, வணக்கம். ஹரி ஓம் சுவாமி சரணம் ஐயப்பா.